அப்பா வேணும். அழாதம்மா. ஜூலி பாரு எவ்வளவு குட் கேர்ள். அழாம இருக்கா பத்தியா? அப்பா இப்ப வந்துருவாங்க. அப்பா வேணும். உனக்கு இப்ப அப்பா தானே வேணும்? இரு. அப்பா பார்க்கணும். அப்பா வேணும். அப்பா இங்கே வர போறாங்க. அப்பா வேணும். மம்மி ஸ்டிக். Thank you. அப்பா இரு. ரம்யா கண்ணு இங்க வா. நம்ம போய் அப்பாவை பார்க்கலாமா? கரெக்ட். இப்ப சலீம் அண்ணா என்ன பண்ண போறாங்களா? ரம்யா குட்டியை கூட்டிட்டு போய் அப்பாவை காமிக்க போறாங்களா? அப்படியே காய்கறி வாங்கிட்டு வந்துருவாங்களா? சரிம்மா வா வா. வாஜுலி நம்ம போய் விளையாடலாம். அப்பா I'm Mrs. Brigadier Tamilmani. ஐயோ அவங்க நிஜமாவே வந்துட்டாங்க போல இருக்கு. என்னங்க என்னங்க எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்க ஹஸ்பண்ட் ராணுவ ரகசியங்களை வெளிநாட்டுக்கு விற்க முயற்சி செஞ்சப்போ கையும் களவுமா பிடிபட்டார். அந்த அவமானம் தாங்காம தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டார். இல்ல நான் நம்ப மாட்டேன். ஐயோ
மரியாதை சொல்லு. அந்த போட்டோஸ் எங்க வச்சிருக்க? என் உயிரே போனாலும் சரி அந்த போட்டோக்கள் உனக்கு கிடைக்காது. உன்னையும் ராம் சுந்தரையும் காட்டி கொடுக்காம நான் விட மாட்டேன். கிறிஸ்டோபருடைய மரணத்தை பத்தி ஜெனரல் கிட்ட இன்ஃபார்ம் பண்றதுக்காக நான் கிளம்பினேன். அப்ப கிருஷ்ண துளசி ஜெனரலோடையும் போலீசாரோடையும் அந்த இடத்துக்கு வந்துட்டான். கிறிஸ்டோபரை நான் தான் கொலை பண்ணேன்னு அவன் சொன்னதை நம்பி போலீசார் என்ன கைது பண்ணிட்டாங்க. என்னோட குரல் நீதியின் காதுகளுக்கு கேட்காமலே போயிடுச்சு. பிருத்திவிராஜுடைய டைரியை படிச்ச பிறகுதான் எனக்கு உண்மை தெரிஞ்சது. அதுக்கு பிறகுதான் எஸ்கேடியை கொலை செய்ய முயற்சி பண்ணினேன். நீங்க சொல்ற மீனாட்சி அம்மா உயிரோட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன? உங்களை போலீஸ் தேடிட்டு இருக்கு. நானே போய் கூட்டிட்டு வரேன். வாங்க. மீனாட்சி அம்மா, சலிமண்ணா, ஜூலி கூட வேற யாரும் இல்ல. நம்ம போட்டோகிராஃபர் கிறிஸ்டோபர் அண்ணனோட பொண்ணுதான். எங்கெங்கயோ செதறி கிடந்த நம்ம அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிற இந்த நாள் எவ்வளவு சந்தோஷமான நாள். இல்லப்பா, இந்த நாட்டுக்காக உண்மையா உழைச்ச எங்க அப்பா மேல தேச துரோகின்னு பழி சுமத்துறவங்கள என்னைக்கு இந்த நாட்டுக்கு அடையாளம் காட்டணும், அந்த நாள் தான் நம்ம எல்லாருக்குமே சந்தோஷமான. எஸ்கேடியை சுட வந்தவன் தப்பிச்சு போனதுல ஐஜி நம்ம மேல கோவமா இருக்காரு. எஸ்கேடியோட பொலிட்டிக்கல் பவர் என்னங்கிறது உங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். அந்த கேஸ் சம்பந்தமா யார் மேல சஸ்பிஷன் இருந்தாலும் உடனடியா அரெஸ்ட் பண்ண சொல்லி உத்தரவு வந்திருக்கு. ஓகே சார். Yes, come in. ரிட்டையர்டு மிலிட்டரி ஜெனரல் மிஸ்டர் அசோக் ஜி. Yes, I am Ashok. வணக்கம் சார். வணக்கம். சலாம் அலைக்கும். Take a seat. உங்களை பார்த்த உடனே என்னுடைய பழைய கொலிக் தமிழ்மணின்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. இவர் வேற யாரும் இல்லை, தமிழ்மணியோட சன் ஆனந்த். பிரிகேடியர் தமிழ்மணி தானே? தேச துரோகின்னு எல்லாரும். சார், தயவு செய்து எங்க அப்பா பத்தி தப்பா பேசாதீங்க. பெத்த தாயை விட பிறந்த நாட்டை பெருசா மறிச்சவர் அவர். பிறந்த நாட்டுக்காக உண்மையா உழைச்சவர். நாட்டுக்காக உண்மையா உழைச்சவங்களுக்கு கெட்ட பேரையும் துப்பாக்கி குண்டுகளையும் தான் சார் பரிசா தந்திருக்கு இந்த நாடு. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் மிஸ்டர். இவங்க அப்பா தேச துரோகி இல்லைங்கிறதுக்கு ஆதாரத்தை தேடிட்டு இருக்கோம் சார். அதுக்காகத்தான் உங்க உதவியை நாடி வந்தோம். மிஸ்டர், உங்க ஃபாதர் எந்த குற்றமும் செய்யாதவர்னு எனக்கு நம்பிக்கை. இருங்க வர்றேன். மிஸ்டர் ஆனந்த், யூ ஆர் ரியலி a lucky man. அந்த இன்சிடென்ட் சம்பந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸும் கிடைச்சிருக்கு. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டோட காப்பி, போட்டோஸ், டைரிஸ் எல்லாமே இருக்கு. உங்க அப்பாவுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன். அப்ப சான்ஸ் கிடைக்கல. இப்போவாது இந்த சான்ஸ் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். விஷ் யூ பெஸ்ட் ஆஃப். தேங்க்யூ சார்.